நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் கூடி வந்த குருவை தொழ வேண்டும். ஆலமர் செல்வவன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும். நம் கணபதி சிரத்தை காண்கின்ற மாங்கல்ய பலமே திடமாகும். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டி பிள்ளையார் பட்டி வர வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும். எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும். புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான். அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும். எங்கள் வளம்புரிநாதன் வளைக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும். அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும். எங்கள் வளம்புரிநாதன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும். வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயலல்லவா. அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பாவை நலமல்லவா. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். திருநாகேஸ்வரம் அறியாமாந்த பிள்ளையார் பட்டி வரலாமே. எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே. திருநாகேஸ்வரம் அறியாமாந்த பிள்ளையார் பட்டி வரலாமே. எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே. பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா. ராகுவின் பதத்தை கணபதி கைமே கண்டால் நன்மைகள் விளையாதா. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டி பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும். கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டி பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பக தேவனின் இடைத்தொடை மேலே மலரும் கேதுவை தொழ வேண்டும். 5 தலையோடு எழுந்த சுவக்கேது கணபதி தொடையில் கொலிவிருப்பான். அவன் தொடரும் பிணிகளை நடுங்கச் செய்வான். தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான். நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்
பிள்ளையார்பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தார் துயரில்லையே. நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடி பணிந்தார் துயரில்லையே. நன்றி, வணக்கம்.